மீனாட்சி எதுவும் பேசாமல் உள்ளே சென்றார். அவரை தொடர்ந்தாள் மினி. அம்மா, அவர் எங்கே போகிறார் என்று சொன்னாரா? என்றைக்கு வருவாராம்? அவளது குரல் உள்ளே சென்று விட்டது. அவர் எங்கே போகிறார், எப்பொழுது வருவார் என்று என்னை கேட்கிறாயே? உன்னை கொஞ்சமாவது அறிவிருக்கா? நான் உன்னை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியத நீ என்னை கேட்டு தெரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறாய். அவர் எங்கே போனால் உனக்கென்ன? எப்பொழுது வந்தால் உனக்கென்ன? நான் உன்கிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொல்கிறேன். இனிமேல் என்கிட்ட பேசாத. என்னைக்கு சுசின் கூட நீ வாழ துவங்கிறாயோ அன்னைக்கு பேசு. சொன்னதை செயல்பவரை போல் மினி அடுத்து கேட்ட எந்த கேள்விக்கும் எந்த சமாதானத்தையும் மீனாட்சி கேட்கவே இல்லை. அறைக்கு வந்தவளுக்கு உலகமே தலைகீழாக சுற்றும் உணர்வு. ஏன் தேவ் என்னை வெறுத்து விட்டாரா? என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டாரே. நினைத்தவள், இல்லை, அவர் என்னை வெறுக்க மாட்டார். அவரால் முடியாது. இப்பொழுது செல்லும்போது கூட நான் அவரை தவிர்த்தும் என்னை விட்டுவிடாமல் என் நெற்றியில் இதழ் ஒற்றி விட்டுதானே சென்றார். அவன் செய்யும் பொழுது எரிந்தது. இப்பொழுது தித்திப்பாக இருந்தது. அவரை பார்த்தாலே அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் உணர்வு வருமே. அவர் லேசா தொட்டா கூட உடல் முழுக்க ஒரு சிலிர்ப்பு ஓடுமே. இந்த உணர்வு வேற யார் பார்த்தாலும் வராதே. அன்றைக்கு ஹோட்டல்ல அவர் மேல் எவ்வளவு கோபமா இருந்தேன். அப்போ கூட அவர் என் கையை வருடியதும், அப்பா, என்ன உணர்வு அது! நேற்று அவரோட முகத்தை அவ்வளவு அருகில் பார்க்கும்போது அவரை கட்டிக்கணும்னு தோணுச்சே. இது காதலா? நான் தேவை காதலிக்கிறேனா? எப்போ இருந்து? அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் சுபா கூட பார்த்தேனே, அப்போ இருந்தா? முதல் முறையாக தன் உணர்வுகளை ஆராய முயன்றாள். முதல் நாள் அவனை ஒரு பெண்ணிடம் பார்த்தது துவங்கி அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அவனிடம் கோபம் கொண்டது. பெண் பார்க்கும் நிகழ்வில் வேறு ஒருவன் முன்னால் செல்ல தயங்கிய தன் மனம் தாயின் உடல்நல குறைவில் அவனது ஆறுதலுக்காகவும் உடனிருப்புக்காகவும் தான் ஏங்கியது என அனைத்தையும் எண்ணினாள். அப்பொழுது அது ஏன் என்று புரியவில்லை. ஆனால் இப்பொழுதோ இவை அனைத்துமே தான் அவன் மேல் கொண்டிருந்த காதலால் தான் என்று புரிந்தது. ஆனால் காலம் கடந்த புரிதல். அதனால் தான் எனக்கு கோபம் வந்ததா? அவரை விட்டு கொடுக்க முடியாமல் தான் கல்யாணத்தை நிறுத்தும் தைரியம் வரவில்லையா? எனக்கு மட்டுமே அவர் சொந்தம் என்பதால் தான் வேற பெண்ணுங்களோடு பார்த்தால் அப்போ கோபம் வந்ததா? தேவ், ஐ லவ் யூ, இறைத்தே சொன்னாள். அவனை பார்க்க வேண்டும், அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் கட்டுங்கடங்காமல் பெருகியது. சுசின் காரில் செல்லும் போது மினியை முத்தமிட்டதையே நினைத்து கொண்டிருந்தான். நான் அவள் அம்மாவிற்காக என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு அவளை ஏன் முத்தமிட்டேன்? என்னால் அவளை விட்டு இருக்க முடியாதா? இந்த பிரிவு நலத்திற்கு தான். என்ன நிலை நிறுத்தி கொள்ள கொஞ்சம் அவகாசம் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கும் எந்த சந்தேகமும் வராது. கெட்டதிலும் ஒரு நல்லது என்று சொல்வார்களே, அது இதுதானா? கண்களை மூடிக்கொண்டான். வீட்டில் சொன்னபோது தாயின் கண்டிப்பும் தந்தையின் வருத்தமும் தங்கையின் புலம்பல் நண்பனின் தவிப்பு அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். அனைவரும் மினியை பார்த்து கொள்வதாக சொன்னதும் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனாலும் மினியின் மேல் கோபத்திற்கு பதிலாக வருத்தமே மேலோங்கியது. தன்னிடம் நிதானமாக கேட்டிருந்தால் தான் சொல்லாமலா இருந்திருப்போம். அவளது அவசர புத்தியால் அவள் இன்னும் மனதளவில் வளராதது புரிந்தது. இந்த பிரிவு அவளை மாற்ற வேண்டுமே என்று கவலையும் எழுந்தது. விமானம் பிடித்து அங்கே சென்று தன் வேலையில் அவசரத்திலும் 2 வீட்டிற்கும் தகவல் சொல்ல மறக்கவில்லை. மினியின் வீட்டிற்கு போன் செய்து தான் நல்லபடியாக வந்து சேர்ந்ததாகவும் சொன்னான். மினியிடம் கொடுக்கவா என்று மீனாட்சி கேட்டதற்கு அவளது அலைபேசியில் தொடர்பு கொள்வதாக சொல்லி வைத்து விட்டான். மினிதான் தவித்து போனாள். தன் காதலை உணர்ந்த அந்த நொடி முதல் அவனிடம் பேச வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தாள். அம்மாவிற்காவது தன்னிடம் பேசுவான் என்று நம்பியிருக்க அதுவும் பொய்த்து போனது. மினியின் வாடிய முகத்தை பார்த்து மீனாட்சிக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஆனாலும் அவள் செய்த தவறை அவள் உணர வேண்டும் என்ற உணர்வில் அவளை சமாதானம் செய்ய முயலாமல் தன் வேலையை பார்க்க சென்றார். சுசினின் மேல் மதிப்பு இன்னும் கூடியது அவருக்கு. வந்த வேலையை முடித்த அளவு சீக்கிரமாக முடித்தான். மினியின் மேல் கோபம் இருந்தாலும் அவளை காணாதது பிரிந்திருப்பது ஏக்கமாகவே இருந்தது. ஊருக்கு திரும்பும் முன்னர் அனைவருக்கும் பரிசு பொருட்களை வாங்கினான். மினிக்கும் தனக்கு பிடித்த டிசைனில் அழகிய வைர நகை செட் ஒன்று வாங்கி கொண்டான்.
தான் இந்தியா வருவதாக வீட்டிற்கு தெரிவித்தான். இவனது வருகைக்காக பிரகாஷ் காத்து கொண்டே இருந்தான். மீனாட்சிக்கோ மினிக்கோ தெரிவிக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போவதாக சொல்லி தன் வீட்டினரை அடக்கினான். சுசின் மாலை வரை ஓய்வு எடுத்துவிட்டு மாலை கிளம்பி மினியின் வீட்டிற்கு சென்றான். மினியின் முன்னால் சென்று அவன் ரியாக்ஷனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மனதுக்குள் ஓடியது. அவளது பொய்க் கோபம் இருக்குமா? தன்னை பார்ப்பாளா, இல்லை முகத்தை திருப்பிக் கொள்வாளா? இன்னொரு மனது குடைந்து கொண்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிந்துவிடப் போகிறது என்று அமைதியாக இருந்தான். மினியின் வீட்டின் முன் காரை நிறுத்தியதும் அதற்காகவே காத்திருந்தவள் போல் ஓடி வந்தாள் மினி. மூச்சு வாங்க அவன் முன்னால் நின்றாள். அவனை தழுவும் வேகம் இருந்த போதும் பேசிய பேச்சுகள் அவளை தடுத்தது. அவளது கண்களில் தெரிந்த காதலை ஒரு நொடியில் உணர்ந்து கொண்டான் சுசின். அவள் கண்களில் குளம் கட்டியிருந்த கண்ணீர் அவனை ஏதோ செய்தது. அவளை அணைக்க துடித்த கரங்களை அடக்கி நிமிர்ந்த பொழுது மீனாட்சி வந்தார். சுசினின் வரவை கண்டு மகிழ்ந்தார். மகளது மனமாற்றமும் அவருக்கு புரிந்தது. ஆனால் சுசின் இனிமேல் என்ன செய்வான் என்பது அவருக்கு புரியவில்லை. ஆனாலும் அவன் மினியை வெறுக்கவில்லை என்பதை அவனது வருகை அவருக்கு உணர்த்தியது. அதைவிட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்வையாலேயே தங்கள் காதலை பறைசாற்றியது அவருக்கு நிம்மதியை கொடுத்தது. அன்று இரவு அங்கேயே தங்குவதாக முடிவு செய்தான். மினிக்கு அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. தன் வீட்டில் தடைப்பட்ட அவர்களது வாழ்க்கை சிக்கலை அங்கேயே தீர்க்க அவள் விரும்பினாள். தன் மனமாற்றத்தை அவனுக்கு உணர்த்திவிடவும் எண்ணினாள். மீனாட்சி சுசின் அங்கேயே தங்குவதாக சொன்னதும் அன்று செய்ய முடியாமல் போன மாப்பிள்ளை விருந்தை தடபுடலாக தயார் செய்தார். மினியும் தன்னால் ஆன உதவிகளை செய்தாள். ஆனாலும் மீனாட்சி மினியிடம் பேச மட்டும் மறுத்துவிட்டார். மினி அன்று முகமும் அழுது அடம் பிடித்ததும் தான் பாட்டி ஆக போகிறேன் என்ற நல்ல செய்தியை எப்பொழுது சொல்கிறாளோ அன்று பேசுவதாக சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். விருந்து சாப்பாட்டை மினியே பரிமாறினாள். அவனுக்கு அப்பளம் பொரிப்பதாக பெயர் பண்ணி கொண்டு கிச்சனிலேயே நின்று கொண்டார் மீனாட்சி. அன்றும் சாப்பிடுவதை விட அதிகமாகவே சாப்பிட்டான் சுசின். மினியும் அளவுக்கு அதிகமாக அவனுக்கு இணைந்து நின்றாள். அவளது அருகாமையும் அவளது அழகும் அவனை மந்தம் கொள்ள செய்தன. இந்த நிலைமையில் அறையின் உள்ளே சென்றால் தன்னால் கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. அவளை தள்ளி நிற்க சொல்லவும் மனம் வரவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் மினியை அமர சொல்லி தானே அவளுக்கு பரிமாறினான். அவளது பார்வை அவனையே தொடர்வது புரிந்தும் புரியாதவன் போல் நடந்து கொண்டான். அவளை சாப்பிட சொல்லிவிட்டு மீனாட்சியிடம் சாப்பாடு மிக பிரமாதம் என்று சொல்லி அவரிடம் பேசிக்கொண்டு இருந்தான். மினியின் பார்வை அவனது பேச்சிலும் சிரிப்பிலும் லயித்து இருந்தது. அவள் சாப்பிட்டு முடித்ததும் சாப்பாட்டு அறையை ஒழுக்கு செய்வதாக பார்த்தவர் அதை தானே பார்த்து கொள்வதாக வேறுபுறம் பார்த்தவாறே சொன்னார். இதை கேட்டதும் தன் பழைய குறும்பு தலை தூக்க அவரை கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டு, உன்னை சீக்கிரமே பாட்டி ஆக்கிறேன் பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் அறைக்குள் ஓடி மறைந்தாள். மீனாட்சி உள்ளம் பூரித்தது போனார். அதன் ஆயுள் கம்மி என்று தெரியாமலேயே. சுசின் கொஞ்ச நேரம் காலார நடக்க சென்றிருந்தான். அறைக்கு திரும்பியவன் பேசாமல் சென்று படுத்து கொண்டான். அவளை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அவனது அமைதி அவளை கொல்லாமல் கொன்றது. தன் தயக்கத்தை உதறிவிட்டு அவனை நெருங்கினாள். அவள் வருவது தெரிந்தும் கண்களை திறவாமல் இருந்தான். தேவ் அவளது அழைப்பில் சந்தோஷக்குள்ளே குமிழியிட வெளியில் சலனமில்லாமல் கண்களை திறந்து பார்த்தான். அவன் அருகே தனது தேவ் என்ற பெயர் மறந்துவிட்டு இருந்தது. அவனது பார்வை தன்னை சலனமில்லாமல் நோக்குவதை உணர்ந்து எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் விழித்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, தேவ் நான். அவளால் மேலே பேச முடியவில்லை. அவனை கட்டாயப்படுத்தி விட்டோம் என்று புரிந்தது. ஆனால் அவன் கோபத்தை எப்படி போகவென்று தெரியாமல் தடுமாறினாள். அவள் தடுமாற்றம் உணர்ந்து, போய் நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு போகணும். இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்பது போல் திரும்பி படுத்து கொண்டான். அவனிடம் தன் மனமாற்றத்தை தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணியவள் மனதை திறக்க வழி தெரியாமல் கட்டலுக்குள் திரும்பினாள்.
கட்டிலில் அமர்ந்தவள் உறக்கம் பிடிக்காமல் அமர்ந்திருந்தாள். அவன் சொன்ன வார்த்தைகள் காதில் ரிங்காரமிட பெருமிதமும் தூக்கமும் போட்டி போட்டது. அவனது வார்த்தையில் பெருமிதப்பட்ட மனம் தனது செய்கையில் வெட்கப்பட்டது. அவன் என்மேல் வைத்த நம்பிக்கையை, காதலை நான் அவன் மேல் வைக்கவில்லையே. அவன் காதல் எவ்வளவு உறுதியாக இருந்தால், தன் மேல் எவ்வளவு காதல் இருந்தால், தான் பேசிய பேச்சுக்கு தன்னை விட்டுச் செல்ல நினைக்காமல் தன்னுடனே அழைத்துச் செல்ல நினைப்பான். அப்பொழுது தன் காதலை மனமாற்றத்தையும் சொன்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்? அவர் ஏதோ ஒரு சொல் சொல்லிவிட்டால் என்னால் அதை தாங்க முடியாது. என் காதலை அவருக்கு உணர்த்திவிட்டு அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையை துவங்குவதுதான் சரியாக இருக்கும். அதுவரை அவரை நான் காதலிப்பேன். முடிவை எடுத்துவிட்டு நாளை நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் சொன்னதை எண்ணியவாறு உறங்கினாள் மினி. மறுநாள் காலையில் எழுந்ததும் சுசினும் மினியும் தங்கள் வீட்டிற்கு செல்ல கிளம்பினர். காலை டிஃபனை வேகமாக சமைத்து கொடுத்தார் மீனாட்சி. மகளை பிரிந்து இருக்க வேண்டுமே என்ற கவலை அவரை வாட்டியது. மகள் தன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்ற எண்ணமும் அவரை வதைத்தது. அது அவர் முகத்திலும் தெரிய கவலையை சுமந்தவாறே நடமாடி கொண்டிருந்தார். என் பொண்ணு விவரம் தெரியாதவ மாப்பிள்ள, அவ என்ன தப்பு செய்தாலும் நீங்க தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அடிக்கடி வாங்க. தனிமை துயர் அவரிடம். தனக்கு ஒரு அண்ணன் இல்லையே என்ற வருத்தம் புதிதாக உழைப்பதை உணர்ந்தாள் மினி. என்னதான் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்று சொன்னாலும் திருமணத்திற்கு பிறகு பெண்ணின் பெற்றோரை பார்க்கும் பொறுப்பை பெண்கள் ஏற்க முடியாதே. தன்னுடன் அம்மாவை கூட்டிக் கொண்டு போக முடியாது. தனியாக விட்டு செல்லவும் மனமில்லாமல் உள்ளுக்குள்ளே மருகினாள். சுசினுக்கு புரிந்தாலும் மீனாட்சி தங்களுடன் ஒரே வீட்டிற்கு வரமாட்டார் என்று உறுதியாக நம்பினான். அதற்காக அவரை தனியாகவும் விட முடியாது. இதற்கு ஒரு முடிவை சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்று தோன்றியது. மினி சாப்பிடாமல் இருப்பதை பார்த்தவன் தன் இடக்கையால் அவளது கரத்தை அழுத்தினான். சாப்பிடு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். யாரும் எதுவும் சொல்லவில்லை. மௌனம் மட்டுமே ஆட்சி செய்ய மினி தாயை கட்டி கொண்டு அழுதாள். மீனாட்சியும் கண் கலங்கினார். ஆனாலும் அவளிடம் பேசவில்லை. ஏனென்றால் நேற்றைய இரவின் உற்சாகம் மினியிடம் இல்லை என்பதை அவளது முகமே காட்டி கொடுத்தது. அவர்கள் இன்னும் கணவன் மனைவியாக மாறவில்லை என்பதும் புரிந்தது. மினி தன் தாயிடம் எதுவும் சொல்லாமல் சென்று காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் சென்றதும், அத்தை, நீங்க எதற்கும் வருத்தப்படாதீங்க. மினிய நான் கண் கலங்காம பார்த்து கொள்வேன். அது மட்டும் இல்ல, நீங்க தனியா இருப்பதாக என்ன வேண்டாம். கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு முடிவு செய்கிறேன். நான் போயிட்டு வரேன். அவன் கிளம்பும் முன்னர் மீனாட்சிக்கு சுசினிடம் பேச வேண்டி இருந்தது. சுசின், நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைக்காதீங்க. மினி அப்பா இல்லாமல் வளர்ந்தவள். பாசத்தை கொட்டி வளர்க்க முடிந்த என்னால் கண்டிப்பு காட்ட முடியவில்லை. அதனாலோ என்னமோ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாள். கொஞ்சம் பிடிவாதமும் உண்டு. ஆனால் மற்றபடி அவள் தங்கம்தான். அவள் என்ன செய்தாலும் அவளை வெறுத்து விடாதே என்று அவர் கெஞ்சினார். என் மினிய பத்தி எனக்கு தெரியாத அத்தை. அவள் என்ன செய்தாலும் சொன்னாலும் இந்த ஜென்மத்தில் அவள்தான் என் மனைவி. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உறுதியாக சொல்லிவிட்டு கிளம்பினான். இவனை தன் மகள் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே என்று ஆண்டவனிடம் வேண்டுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை அவருக்கு. வீட்டிற்கு வந்த மினியை சுசினையும் அனைவரும் வரவேற்று பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்களின் பேச்சு மினியின் தயக்கத்தை சிறிது போக்கியது. அவளை அறைக்கு கூட்டு செல்லுமாறு சொல்ல, இல்லம்மா, நீங்க அவளுக்கு ரூமை காட்டுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. நான் ஆபீஸ் போகிறேன் என்று சொல்லி கிளம்பினான். மினியின் முகம் வெளிறிவிட்டது. வந்த முதல் நாளே தன்னை தனியாக விட்டு செல்கிறானே என்று எண்ணினாள். அவர்களின் முகம் சரியாக இல்லை என்பதை பிரகாஷும் விஜியும் கண்டு கொண்டார்கள். அறைக்குள் நுழைந்த மினியை கையை பிடித்து நிறுத்தினாள் விஜி. அவளையே கூர்ந்து பார்த்தாள். மினி, நான் ஒன்று கேட்கவா? என்ன? அனுமதியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னன்னு சொல். நீயும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கீங்களா? விஜயின் கேள்வியில் அதிர்ந்தாலும் அதை மறைத்து கொண்டு, நாங்க சந்தோஷமாதான் இருக்கோம். விஜி, உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? பழைய மினியாக இருந்தால் இப்பொழுது அனைத்தையும் உளறி இருப்பாள். ஆனால் இப்பொழுது இருப்பதோ வாழ்வை புரிந்து கொள்ள முயலும் மினி ஆயிற்றே. ஐயோ மினி, எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. சும்மா அவங்க கிண்டல் பண்ணினேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் கீழே போகிறேன். அவளை அறையில் விட்டு விட்டு வெளியேறினாள். விஜய் சென்றதும் அவளுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது?
வந்த கொஞ்ச நேரத்திலே இப்படி கேட்கிறாள் என்றாள். நாங்கள் அனைவரும் தெரியும்படியா நடந்து கொள்கிறோம். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஆனால் அது அவ்வளவு சுலபமில்லை என்பது நடைமுறையில் வரும்போதுதான் தெரிந்தது. மினி தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாலும் சுசினின் நினைவு அவளை மிகவும் அலங்கழித்தது. அறையிலேயே அடைந்து கிடந்தாள். தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் என்பதை அறிந்து கீழே இறங்கி கிச்சனுக்குள் சென்றாள். அங்கே சுலோ சமையலில் ஈடுபட்டிருக்க அவருக்கு அருகில் சென்று, அம்மா, நான் ஏதாவது செய்யவா என்று கேட்டாள். சமையலை நானே பார்த்து கொள்வேன் மினி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு, இல்லை என்றால் காலேஜ் பாடம் ஏதாவது எடுத்து படிமா. எதுக்கு இப்பவே கஷ்டப்படுற, வாஞ்சையாக சொன்னார். மினி, உனக்கு தேவையா இது? அதெல்லாம் அவங்களே பார்த்து கொள்வார்கள். நீ என் கூட வா, உன்னோட கபோர்டு எல்லாம் நாம அடுக்கலாம். மினியை இழுத்து கொண்டு சென்றாள் விஜி. அறையின் மினியின் திங்ஸ் அனைத்தையும் அடுக்கி வைத்தனர். மினியின் புக்ஸ் அனைத்தையும் டேபிளில் அடுக்கினர். அறை முழுவதையும் ஒழுங்குபடுத்தினர். ஆனாலும் சுசினின் துணி, ஃபைல்ஸ் அனைத்தும் ஒரு ஒழுங்குடன் இருப்பதை பார்த்தாள். அவள் பார்வையை உணர்ந்து, விஜி, அண்ணன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுக்கத்துடனே இருப்பான். அவன் ரூம், ட்ரெஸ் அனைத்துமே அவனை ஒழுங்குபடுத்தி கொள்வான். நம்மையே எதிர்பார்க்கவே மாட்டான். அவன் ஒரு அதிசய பிறவி. அதைவிட காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு பெண்களுடன் பழகுவான். ஆனால் அனைவருமே பார்வையிலே தள்ளி நிற்க வைத்து விடுவான். அவன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவான் என்று நான் நம்பியதே கிடையாது. அவனோட பார்வையில் சின்னதா சலனம் வந்தது உன்னை பார்ப்பதற்கு பிறகுதான். சுசினை பற்றி தெரிந்து கொள்ள மினியின் குற்ற உணர்வு அதிகரித்தது. விஜய் எதையும் கவனிக்காமல் அண்ணனை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் மினியின் கவனம் தன்னிடம் இல்லை என்று அறிந்த பின்புதான் நிறுத்தினாள். பின்னர் காலேஜில் செல்வதை பற்றி பேசிவிட்டு இருவருமே தங்களது கணவனுக்காக காத்திருக்க துவங்கினர். சுசின் எதுவும் சொல்லாமல் பிரகாஷையே பார்த்தான். நீ என்ன கேட்ட பிரகாஷ்? எனக்கு சரியா கேட்கவில்லையே என்று நினைக்கிறேன். திரும்ப கேள். உனக்கு சரியாக தான் கேட்டது சுசின். ஆனால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மழுப்புகிறாய். நான் கேட்டதற்கு மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லு. நீ இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன? காரணம் எல்லாம் எதுவும் இல்ல சுசின். உன்கிட்ட கேட்க வேண்டும் என்று தோன்றியது, அவ்வளவுதான். இப்போ நேரடியா பதில் சொல்ல போறியா இல்லையா? இதில் பதில் சொல்ல என்ன இருக்கிறது பிரகாஷ்? எனக்கும் மினிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே. நான் இன்றைக்கு ஆபீஸ் வர வேண்டாம் என்று அவள் சொன்னாள். நான் கேட்காமல் வந்து விட்டேன். இந்த கோபம்தான் அவளுக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. சரியா? முடித்து விட்டான். அவனுக்கும் அதிர்ச்சிதான். தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் யாரையும் அனுமதிக்க அவன் தயாராக இல்லை. நீ சொல்கிறாய், நானும் நம்புறேன். நானும் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அதை எப்படி சொல்வது? சொன்னால் நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்று தெரியவில்லை. ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இந்த பீடிகை எல்லாம் இல்லாமல் முதலில் என்ன விஷயம் என்று சொல்லு. நானும் விஜயும் தனியாக வீடு பார்த்து செல்லலாம் என்று இருக்கிறோம். நீதான் எப்படியாவது உன் அம்மா அப்பாவிடம் பேசி சமாதானம் வாங்க வேண்டும். கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் உறுதியாக சொன்னான். சுசினால் பிரகாஷ் சொன்னதை நம்பவே முடியவில்லை. இருக்கிறோம். அப்படி என்றால் இதற்கு விஜய் சம்மதம் சொல்லி விட்டாளா? நம்ப முடியாமல் கேட்டான். முழுக்க முழுக்க என்னோட முடிவு. என்னோட முடிவிற்கு என் மனைவி கட்டுப்பட்டால் அவ்வளவுதான். அவனால் வீட்டோட மாப்பிள்ளையாக கண்டிப்பாக இருக்க முடியாது. பிரகாஷ், அவள் இன்னும் காலேஜ் படிப்பை முடிக்கவில்லை. இந்த நிலைமையில் தனி கொடுத்தனம் என்றால் அவளால் சமாளிக்க முடியாது. சொன்னா கேளு. அவள் காலேஜ் படிப்பையாவது முடிக்கட்டுமே. தங்கையை தனியாக விட முடியாத தவிப்பு அவனிடம். எனக்கு எந்த விதத்துக்கு தடங்களும் இல்ல. ஆனால் நான் தனியா போகிறேன். விஜய் படிப்பு முடித்து விட்டு வரட்டும். நான் கோபத்தில் சொல்கிறேன் என்று எண்ணாதே. என் இடத்திலிருந்து யோசித்தால் உனக்கு புரியும். சரி வா, சாப்பிட போகலாம். அவங்க நமக்காக காத்து கொண்டு இருப்பார்கள், பிடிவாதமாக உரைத்தான். சுசினிற்கு தலையை ஒலிப்பது போல் இருந்தது. தன் தங்கையை தனியே அனுப்பவும் மனமில்லை. அனுப்பாமல் இருக்கவும் முடியாது. என்னதான் செய்வது? இந்த யோசனையுடனே பிரகாஷை தொடர்ந்தான். வீட்டிற்கு வந்தவர்கள் பேசாமலே சாப்பிட்டனர். இருவரும் தங்களது சிந்தனையிலேயே உழன்றனர். பிரகாஷ், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ் வரேன். தலைவலியா இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றான் சுசின். அவன் செல்வதையே பார்த்து கொண்டு இருந்தான் பிரகாஷ். என்ன பிரகாஷ், அண்ணன் முகமே சரியில்லை.
நீங்களும் அவனிடம் ஏதாவது கேட்டீங்களா? நீங்களும் கேட்டீங்கன்னா நீயும் மினியிடம் பேசினாயா? என்ன சொன்ன? கவலையாக கேட்டான். உன்கிட்ட அண்ணா என்ன பதிலை சொன்னானோ அதே பதிலை தான் என்னிடம் மினி சொன்னாள். ஆனாலும் எனக்கு என்னமோ இன்னும் மனசு சமாதானமே ஆகல. வருத்தமாக சொன்னாள். விஜய், அப்படியே அவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் நாம் கணவன் மனைவிக்கு நடுவில் போக முடியாது. என் நண்பனை விட உன் அண்ணனை உனக்கு நன்றாகவே தெரியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் சமாளித்து விடுவான். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது, அப்படித்தானே? இருக்கு என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு நடுவில் செல்லாமல் சரி செய்ய முடிந்தால் செய்யலாம். ஆனால் அதற்கு அவசியம் இருக்காது என்றுதான் எண்ணுகிறேன். சுசினை எல்லாம் பார்த்து கொள்வான். அப்படி அவனுக்கு குழப்பம் என்றால் நம்மிடம் வருவான். அப்படி வந்தால் நாம் பார்த்து கொள்ளலாம், சரியா? சரி, அதை விடு. இன்று சுசினிடம் நாம் தனியாக போவதை பற்றி பேசினேன். தயக்கமாக இழுத்தான். அதற்கு அண்ணன் என்ன சொன்னான்? இதை கேட்கும் போதே அவன் என்ன சொல்லியிருப்பான் என்பது புரிந்தது அவளுக்கு. ஆனாலும் அவனிடம் அண்ணன் சரி என்று சொன்னானா? சரி என்று சொல்லிவிடுவானா? ஆனாலும் என்னால் இங்கேயே இருக்க முடியாது விஜி. எனக்கு என்று ஒரு சுய கௌரவம் வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை வருத்தப்பட வைக்கவும் மனமில்லை. நீ வேண்டுமென்றால் காலேஜ் முடியும் வரை இங்கு இருந்து கொள். நான் தினமும் வந்து உன்னை பார்த்து கொள்கிறேன். உன் படிப்பு முடிந்ததும் நாம் தனியாக போய்விடலாம். என்ன சொல்கிறாய்? நீங்களும் உங்க யோசனையும் அதை தூக்கி உடப்புல போடுங்க. யோசனைய பாரு. நீங்க என்னை விட்டு இருந்துருவீங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. அவன் கண்களுக்குள் பார்த்து கேட்டாள். முடியாது என்பது போல் தலையாட்டி தலையை கவிழ்ந்து கொண்டான். அவனது கண்கள் கலங்கியது. இதை விஜிக்கு காட்டாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனது மனநிலை அவளுக்கு புரிந்தது. அவன் அருகில் சென்று அவளது தலையை திருப்பினான். அவன் கண்கள் கலங்கியதற்கு அடையாளமாக சிவந்திருந்தது. அவனை கட்டிலில் அமர்த்தி தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். பிரகாஷ், இத்தனை நாள் நீங்க தனிமையில் இருந்தீர்கள். அந்த தனிமையை என்னால் போக்க முடியாது. ஆனால் நான் இருக்கும் வரை உங்களை தனியாக விடமாட்டேன். எங்கே சென்றாலும் உங்களுடன் நானும் வருவேன். தயவு செய்து இப்படி பேசாதீங்க. அவனை இன்னும் இறுக்கிக் கொண்டாள். தன் நெஞ்சில் ஈரம் வடிவதை உணர்ந்து அவனது தலையை நிமிர்த்த செய்த முயற்சிகள் பலிக்கவில்லை. எதுவும் பேசாமல் அவனது தலையை கோதிக்கொண்டு பேசாமல் நின்றாள். அவளது கண்களும் கலங்கின. சிறிது நேரம் சென்றதும் அவனையும் பேசினான். விஜய், நீ இப்படிதான் சொல்வாய் என்று தெரியும். ஆனாலும் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவாயோ என்று மனதில் ஓரத்தில் ஒரு எண்ணம் என்னை அலங்கழித்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ அவளது இடையை இருக்க கட்டி கொண்டு அவளுக்குள்ளேயே புதைந்தான். அவனது நிலை புரிந்து விஜயும் அவனை விட்டு விலகாமல் இருந்தாள். அறைக்குள் நுழைந்த சுசினிற்கு என்ன முடிவு எடுப்பது என்பதில் குழப்பம் மேலோங்கியது.